யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். எங்கிருந்தோ அவருக்கு பதில் குரல் கேட்டது. விரக்தியும் கவலையும் வேண்டாம், என் மீது நம்பிக்கை வை, நீ இவற்றிலிருந்து விடுபடுவாய் என்றது அந்த குரல். அது ராம் குரல். ஊக்கப்படுத்தும் இந்த குரல் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் ஒருவனை நோக்கி போடப்பட்ட பலகை போல. கடவுளிடமிருந்து வந்த உறுதி இது. வேதனையில் நெஞ்சம் துவண்டிருந்த ராமதாசுக்கு வறண்ட நிலத்தில் பெய்த மழையாய் இந்த குரல் இருந்தது. கடவுளின் பெயர் அவரை அதிகம் ஆட்கொண்டது. எப்போதும் கடவுள் பெயரை ஜபித்து கொண்டே இருந்தார். நடக்கும் போதும் வேலை செய்யும் போதும் ராமஜபம்தான். அவரது அசாதாரணமான நடத்தையை கண்டு அவரது பிசினஸ் கூட்டாளிகள் குழம்பி போனார்கள். குடும்பத்தினரும் விமர்சித்தார்கள். அவரது நடவடிக்கைகள் அவரை சகஜமாக செயல்பட விடவில்லை. குறுகிய காலத்தில் விட்டல் ஒவ்வொன்றாக துறக்க ஆரம்பித்தார். முதலில் உணவு, 3 வேளை உணவு 2 வேளையாகி பிறகு 1 வேளை ஆனது. வெறும் வாழைப்பழமும் வேக வைத்த உருளைக்கிழங்கும் மட்டும் சாப்பிட்டார். கதர் ஆடை அணிய துவங்கினார். வெறும் பாயில் படுத்து கொண்டார். இரவு முழுவதும் கடவுளின் நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார். வாழ்க்கை எனும் ஆழமில்லா கடலில் மூழ்கி ஒரு அபூர்வ முத்தை கண்டு விட்டேன், அதுதான் உங்கள் நாமம் என்று பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழுதினார். தனது மகனை கடவுள் ஆட்கொண்டதை பார்த்து கொண்டிருந்த விட்டலின் தந்தை பாலகிருஷ்ணராவ் அவருக்கு ஒரு பாரம்பரிய குருவானார். தனது மகனுக்கு அவர் தீட்சை அளித்தார். அவரது காதுகளில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கிற தாரக மந்திரத்தை சொன்னார். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்படியும் ராம் அவருக்கு நிலையான மகிழ்ச்சியை அளிப்பார் என்றும் தனது மகனிடம் சொன்னார். அவரது தந்தை தீட்சை அளித்ததால் ராமதாஸ் அவரை, தந்தை பாலகிருஷ்ணராவை தனது எஞ்சிய நாள் முழுவதும் குருதேவ் என்றே குறிப்பிட்டார். மற்றவர்கள் எப்படி குருவை கௌரவிப்பார்களோ அதுபோலவே அவரை கௌரவித்தார். பின்னர் பப்பா அந்த மந்திரத்தில் ஓம் என்கிற ஒலியை சேர்த்து கொண்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று மாற்றினார். ஓம் என்று அவர் சேர்த்தது பலர் தவறாக நினைத்து கொண்டிருப்பது போல புதுமையல்ல. இந்த மந்திரத்தின் அசல் வடிவமாகும். விட்டலின் செயல்பாடுகள் கடவுளை சுற்றியே இருந்து கொண்டிருந்தது. அதனால் உறவினர்கள் மத்தியில் விட்டலுக்கு மறை கழன்று விட்டது என்கிற பேச்சு அடிபட ஆரம்பித்தது. ஒரு நாள் விட்டலின் உறவினர் ஒருவர் விட்டலிடம் குறிப்பிட்ட விஷயம் குறித்து பேசுவதற்காக வீட்டிற்கு வந்தார். அப்போது விட்டல் அவரது அறையில் இங்கும் அங்கும் பக்கவாட்டிலும் நடந்தவாறே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று மந்திரத்தை ஜெபித்தபடி இருந்தார். அந்த மனிதர் அறைக்குள் நுழைந்ததும், இங்கே பாருங்கள், நான் ராமநாமத்தை பாடும் உறுதியில் இருக்கிறேன். இந்த 4 சுவர்களும் நான் பாடும் ராமநாமத்தை எதிரொலிக்கும் வரை நான் பாடிக்கொண்டிருப்பேன். தயவு செய்து நான் ராமநாமம் பாடுவதை நிறுத்த முயலாதீர்கள் என்று சொன்னார். இது அவரது பேரார்வம் எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை காட்டுவதுடன் அவர் சகஜ வாழ்க்கையிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நன்றாகவே காட்டியது. கடவுளிடம் அவர் சரணாகதி அடைகிறார் என்பது நன்கு தெரிந்த போதிலும் சகஜ வாழ்க்கை தளைகளை அறுத்து கொண்டு இறுதியாக எப்போது தான் வெளிவரப் போகிறோம் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்தது.
ஒரு வழியாக 1922 டிசம்பர் மாத இறுதியில் ஒரு நாள் அவருக்கு அழைப்பு வந்தது. வழக்கம் போல விட்டல் ராமநாமத்தை ஜபித்தபடி இருந்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் தனது எல்லா சிந்தனைகளிலும் செயல்களிலும் தெய்வீக தலையீடு இருப்பதாக கருதினார். தன்னை கடவுளின் அடிமையாக நினைத்து கொண்டார். ராம்தான் எல்லாமே என்று கருதிய விட்டல் தன்னை முற்றிலுமாக கடவுள் எடுத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் நான் என்கிற நினைப்பை அகற்றிவிட வேண்டுமென்று வேண்டினார். இவ்வாறு ராமநாமம் ஜபித்து கடவுளிடம் வேண்டுகோள் விடுக்க, எல்லாவற்றையும் தான் துறந்து ராமனுக்கு மட்டுமே தான் சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவரது மனதில் தீவிரமாக ஏற்பட்டது. இது மனதில் ஆழமாக வேரூன்ற விட்டல் தனது கைக்கு எட்டும் தொலைவில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்தார். தி லைட் ஆஃப் ஏஷியா என்கிற புத்தகம். புத்தகம் எப்படி உலக வாழ்வை துறந்தார் என்பதை விளக்கும் புத்தகம். அந்த புத்தகத்தை அவர் பிரித்தபோது வந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த பாராவை படித்தார். இது நான் வெளியேறும் தருணம். என் இதயம் வாழும் தங்கச் சிறையிலிருந்து உண்மையை அறிய எல்லா மனிதர்கள் சார்பிலும் உண்மை கண்டறியும் உரை. இந்த அழைப்பு மட்டுமே போதும். இதைவிட உறுதி செய்ய வேறு எதுவும் விட்டலுக்கு தேவையில்லை. இருந்தாலும் விட்டல் தான் அதிகம் படிக்கும் புதிய ஏற்பாடு புத்தகத்தை எடுத்தார். அப்போது அவர் பார்வைக்கு வந்த பக்கம், என் பொருட்டு வீடு, தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, பிள்ளைகள் அல்லது நிலம் ஆகியவற்றை துறந்தவன் தான் துறந்ததை விட பல மடங்கு பலன் பெறுவான். அவன் நித்திய ஜீவனை பெறுவான். மத்தேயு 19:29. இறுதியாக அவர் எடுத்த புத்தகம் பகவத்கீதை. அதில் அவர் படித்தது, எல்லாவிதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் சரணடைந்து விடு. எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாதே. இதற்கு மேலும் தேவையில்லை. புத்தர், இயேசு மற்றும் கிருஷ்ணரின் வார்த்தைகள் மூலம் விட்டல் அவர்கள் சொன்ன அதே திசையை நோக்கினார். இந்த அருமையான தருணம் குறித்து ராமதாஸ் சொல்கிறார். அப்போது ராமதாஸ் ராமருக்கு எல்லாவற்றையும் துறக்க அவர் தயாராகிறார். இதுவரை அவருக்கு நெருக்கமானது என்றும் தனது என்றும் கருதிய அனைத்தையும், சம்சார உலகையும் துறக்க மனதளவில் தயாரானார். அந்த நேரத்தில் அவர் மனைவியும் குழந்தையும் வீட்டில் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை அவர் தான் தயாராவதற்கு பயன்படுத்தி கொண்டார். ஏதோ சில நேரங்கள்தான் உயிர் வாழ முடியும் என்கிற நிலையில் இருக்கும் மனிதன் போல அவர் அவசரமாக வேலைகளை செய்தார். 2 கடிதங்கள் எழுதினார். ஒன்று மனைவிக்கு, மற்றொன்று பிசினஸ் பார்ட்னருக்கு. பின்னர் 2 துணிகளுக்கு காவி சாயம் ஏற்றினார். அதாவது சந்நியாசி உடைக்கு மறுநாள் காலை 5 மணிக்கு முன்னதாக கொஞ்சம் பணம், காவி உடை மற்றும் அவருக்கு பிடித்த சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடந்தார். அங்கு அவர் தென்கிழக்கே செல்லும் மெட்ராஸ் மெயிலில் ஏறினார். அது 1922 டிசம்பர் 28 ருக்மாபாய்க்கு அவர் எழுதிய கடைசி கடிதம். ஒரு ஞானியின் வாழ்க்கையில் விடுதலை தருணம். கடவுள் மீது அவருக்கு இருந்த அன்பு மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்திய தருணம். அந்த கடிதம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரத்திற்கு ஏதுவானதாக இருக்காது. பார்ப்போருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உயர்ந்த ஞானிகள், முனிவர்கள், ஆன்மீக குருக்கள் இந்த மாதிரிதான் நடந்து கொள்வார்கள். ஸ்ரீ அரவிந்தர் தனது சேவையை செய்ய மனைவியையும் குடும்பத்தையும் விட்டு வந்தார். ராமதாசும் இப்போது இதையேதான் செய்திருக்கிறார். பின்னர் அவரது பக்தை மாதாஜி கிருஷ்ணாபாய் தனது 2 குழந்தைகளையும் உறவினர்களிடம் விட்டுவிட்டு
தனது குரு பப்பா ராமதாஸுக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். ஆனந்தமாயிமா உலகம் முழுவதும் தெய்வத்தாயாக கருதப்பட்டவர். அவருக்கு அவர் குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழவில்லை. அவரது கணவர் ரமணி மோகன் சக்கரவர்த்தி தூய்மையான மனம் கொண்டவர். அவரே ஆனந்தமாயி மாவின் தீவிர பக்தரானார். ராமதாஸின் துறவுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின் வட இந்தியாவில் தனது மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு பிரிந்து தெற்கில் பாண்டிச்சேரியை நோக்கி வந்தார் யோகிராம் சுரத்குமார். இத்தகைய நடவடிக்கையை அவர்களை குறைத்து மதிப்பிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது பொறுப்பற்ற செயல் என்று கருதுவது தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு விரிவான பார்வையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் தேவை. ஆனால் போகிற போக்கில் இவ்வாறு அவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்துவது அவர்களது பிரமிக்கத்தக்க தியாகங்கள் குறித்து தவறான கருத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு வசதியான வாழ்க்கையை துறந்து வசதியற்ற வறுமை நிறைந்த பாதுகாப்பற்ற வாழ்க்கை தேர்வு செய்வது என்பது சாமானியருக்கு வராது. பொறுப்பை தவிர்க்க ஒருவர் குடும்பத்தை விட்டு வெளிவருகிறார் என்றால் அவர் நிச்சயம் ஞானியாக முடியாது. இதன் தொடரை நாளை தொடர்ந்து காணலாம்.